Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஆம்னி பேருந்துகளை சென்னைக்குள் இயக்க தமிழ்நாடு அரசுக்கு அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் வைத்திருக்க கோரிக்கையின் முழு அம்சங்கள் என்னவாக உள்ளது? கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அண்மையில் திறக்கப்பட்ட நிலையில சென்னை புறநகர் பகுதியில் இருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகள் பொங்கலுக்கு முன்பாகவே இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு 20 தினங்களுக்கு மேலாக இந்த பேருந்துகள் அனைத்தும் இங்கிருந்து இயக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல ஆம்னி பேருந்துகளை பொறுத்த மட்டில் வழக்கம் போல் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அரசு விரைவு பேருந்துகளைப் போல ஆம்னி பேருந்துகளையும் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்தே இயக்குவது குறித்து அரசு பரிசீலனை செய்து இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அண்மையில் ஆம்னி பேருந்து கழகத்திற்கு வழங்கியிருந்தது. அதன்படி ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கடிதத்துல 24ஆம் தேதிக்கு பிறகாக மாநகர பகுதிக்குள் எந்த ஆம்னி பேருந்துகளும் இயங்கக்கூடாது, கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்குவது சவாலாக இருப்பதாகவும், குறிப்பாக ஆம்னி பேருந்துகளை போதிய அளவில் நிறுத்துவதற்கு அங்கே இடவசதி இல்லை எனவும், மேலும் ஆம்னி பேருந்துகளை பழுது நீக்கம் செய்யவோ மற்ற வேலைகளை செய்வதற்கோ அங்கே போதிய வசதிகள் இல்லாத ஒரு சூழல்ல அருகில் இருக்கக்கூடிய முடிச்சூர்ல ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கும் தங்குவதற்கும் சிஎம்டி நிர்வாகத்தின் சார்பில் முழுமையாக அந்த கட்டிடம் என்பது கட்டி முடிக்கும் வரை ஆம்னி பேருந்துகளை கோயம்பேட்டில் இருந்து இயக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்திய வண்ணம் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கெடு என்பது நேற்றுடன் நிறைவடைந்திருக்கிறது. இன்று 24ஆம் தேதி இன்று காலை முதல் ஆம்னி பேருந்துகள் மாநகர பகுதியில் இயங்கக்கூடாது என ஒரு உத்தரவு என்பது ஏற்கனவே வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் ஆம்னி பேருந்துகள் ஒரு சில இடங்கள்ல தடுத்து நிறுத்தப்படுவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது ஆம்னி பேருந்துகள் இயக்குவது குறித்து தற்போது அறிக்கை ஒன்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி சிஎம்டி நிர்வாகமானது 1000 ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்துல நிறுத்தி வைப்பதற்கும் பராமரித்து இரவில் இயக்குவதற்கும் சாத்தியக்கூறுகள் பற்றி பலமுறை கேள்வி எழுப்பியும் இதுவரை எந்த பதிலும் அளிக்காமல் இருப்பதாகவும், தொடர்ந்து உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய ஆணையை கருத்தில் கொண்டு தொடர்ந்து பேருந்துகளை இயக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருப்பதாகவும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது தொடர்ச்சியாக விடுமுறை வருகிறது. இந்த நிலையில 30 முதல் 90 நாட்கள் முன்பே ஆம்னி பேருந்துகள் முன்பதிவு என்பது செய்து முடித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது பல பயணிகளும் குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையில கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்துல 51 டிராவல் அலுவலகங்களும் 80 பயணிகளை ஏற்றிச் செல்லும் இடமும் 320 பஸ் நிறுத்தி வைக்கக்கூடிய இடமும் என மொத்தமாக 400 ஆம்னி பேருந்துகள் நிறுத்தி வைப்பதற்கான வசதிகள் இருக்கிறது. ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்னும் ஆம்னி பேருந்துகளுக்கான முறையான வசதிகள் என்பது மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து ஆம்னி பேருந்துகளை கோயம்பேட்டில் இருந்து இயக்குவதற்கே அரசு வழிவகை செய்ய வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் தற்போது அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர் சந்திப்பின் போது திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகள் சென்னை புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படும் போது தனியார் பேருந்தாக இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளுக்கு மட்டும் எவ்வாறாக விதிவிலக்கு அளிக்க முடியும்? எனவே ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயங்குவதுதான் சரியானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.